யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்க? வாங்க மச்சான். என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணு புடுங்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் வழியில குறுக்க வந்திருப்ப. நீ யார் நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி கழுதிங்க வைக்கல. என் பேர் தீபிகா இல்ல. பாத்தீங்களா மேம், என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏமா, படுத்துட்டு இருக்கிறது உன் புருஷன் தானே, எழுப்பி விடு. எவ்வளவு கத்துறோம், ஆனா என்னைக்குமே மாட்டேங்கிறான். நல்லா குடிச்சிருப்பான் போல. மேம், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது. இவங்க பொய் சொல்றாங்க. அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. ஏமா, ஒரு பொண்ணு எதுக்காக பொய் சொல்ல போகுது, அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல? நீயும் ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற. மேடம், நான் சொல்றத நம்புங்க. என் புருஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இவங்க தான் ஏதோ வீண் பழி போடுறாங்க. ஏமா, இப்ப அவனை எழுப்ப போறியா இல்லையா? நீ எழுப்பாட்டியும் ஒரு பிரச்சனை இல்ல. லத்திய வச்சு 4 தட்டு தட்டினா அவனே எந்திரிச்சிருவான். அச்சோ, அதெல்லாம் வேணாம் மேடம், நானே எழுப்புறேன். மச்சான், மச்சான் எந்திரிங்க. ஏங்க, ஏங்க எந்திரிங்க. ஏங்க, ஏங்க, ஏங்க எந்திரிங்க. இவங்க உங்க மேல வீண் பழி போடுறாங்க. எந்திரிங்க. எந்திரிச்சு இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க. அட இருடி, நான் இது ஃபுல்லா செஞ்ச வேலைக்கு நல்லா தூங்கி எந்திக்க வேண்டாம். உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. வேணும்னா நீ படுத்து தூங்கு. சூப்பர். இன்னும் போத தெரியல போல. அதான் லூசு மாதிரி என்னென்னமோ பெணத்திட்டு இருக்கான். இதுவே போதும். இவனை ஜெயில உட்கார வச்சு கொளுத்திங்க வைக்கலாம். மச்சான், எந்திரிங்க மச்சான். எந்திரிச்சு என்ன தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. ஏமா, அவனை எழுப்ப போறியா இல்ல லத்திய வச்சு நான் சாப்பிட்டு சாத்துட்டுமா? இல்ல மேடம், எழுப்பிடுறேன். மச்சான் எந்திரிங்க. ஏங்க. பெருசிமா, நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? அதுக்குள்ளே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? ஏங்க, என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை எதுக்கு இங்க அனுப்பணும்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கண்ணை திறந்து நல்லா பாருங்க. எங்க இருக்கோன்னு பாருங்க. ஏய், இது நேத்து நேத்து நான் தீபிகாவை பார்க்க வந்தேன். இது தீபிகா வீடு. ஆமா, இங்க நீ என்ன பண்ற? ஓ, நேத்து நைட்டு ஃபுல்லா நான் இங்கே இருந்துட்டேனா? கடைசியா ஏதோ ஒரு தண்ணி குடிச்ச பெருசி. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஆமா, நீ எப்ப வந்த? என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கியா? டேய், உன்னை கூட்டிட்டு போக வந்து நான் வாடி வா. போலீஸா? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டேஷனுக்கு வா, எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். என்ன ஸ்டேஷனுக்கா? என் மச்சான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, நான் தான் சொல்றேன்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. இந்த மேடம் தான் போய் சொல்றாங்க. பாத்தியாடா, பாத்தியா உன் பொண்டாட்டி உன்னை எந்த அளவுக்கு நம்புறானு. ஆனா நீ என்னடானா அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த இந்த மேடம நீ என்னடா பண்ணிருக்க? ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்படி நடிக்கவா செய்யற? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதுங்க? தீபிகா மேடம், என்னாச்சு? பாத்தீங்களா மேடம், எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி கேக்குறானு. டேய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் நட ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். மேடம், இல்ல இல்ல, என் புருஷன் அப்படி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அவர் உத்தமரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ, அப்படியா? நேத்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் வாயாலேயே கேளு, அப்போ உனக்கு புரியும். ஹரி, நேத்து நீ வீட்டுக்கு வந்தல? ஆமா, வந்தேன். நீங்க வர சொன்னீங்க, அதனால வந்தேன். ஆமா, என்னோட ஹாஸ்பிட்டலை பத்தி நீ அவதூறு பரப்பிட்டு இருக்க. அதெல்லாம் பண்ணாதன்னு உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்கறதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா நீ குடிச்சிட்டு. என்னது குடிச்சனா? ஆமா ஆதி, நீ வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்திருந்த. குடிச்சிட்டு வந்து இங்க எனக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல. உன்னால என்னோட கற்பை பறி போச்சு. என் உயிரையே விட்டுலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன இப்படி பண்ண நீயே இருக்கும்போது நான் ஏன் சாகணும்? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் ஆதி. எப்பா, என்ன டிராமா! சூப்பர். உங்களுக்கு அவார்டே கொடுத்துடலாம் மேடம். என்னது டிராமாவா? இதெல்லாம் நடக்கலன்னு சொல்ல போறியா? ஹால்ல சிசிடிவி கேமரா இருக்கு. எல்லா கிளிக்கும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. போலீஸ்ல நான் சப்மிட் பண்ணிடுவேன். இதோட உன் கதை அவ்வளவுதான். இப்பவாவது உண்மையை ஒத்துக்கோ. மேடம், இவன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நிச்சயமா பண்ணிருப்பான். இவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன். இல்லனா இவனை இப்பவே நானே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். கரெக்ட் தான் சார். இந்த மாதிரிப்பட்ட ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்பவே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா இவன் வாயில இருந்து உண்மை தானா வந்துட போகுது. மேடம், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். எங்க என்னங்க அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க?
இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு காட்டுங்க. பெர்சிமா, நீ கூட என்ன நம்பலையா? இங்க எதுவுமே நடக்கலடி. அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது, அதெல்லாம் அப்ப உண்மைதானே? நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? உங்க வாயில இருந்து வர வார்த்தையை மட்டும் தான் நான் நம்புவேன். சொல்லுங்க மச்சான், மத்தவங்க பேச்செல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க இதை பண்ணீங்களா இல்லையா? நான் இங்க வந்தது உண்மைதான். ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதுவும் உண்மைதான். நேத்து நான் உன் கூட இருந்த மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஆனா நிச்சயமா தப்பு எதுவும் நடந்திருக்காது பெர்சி. கரெக்டு தான். அவன் உளரும் போது உன் பேர் சொல்லிதான் உளறிட்டே இருந்தான். அப்போ நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? திரும்பவும் என்னை ஏமாத்திட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களை நம்பி உங்க பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்னதுக்கு நல்ல முதுகுல குத்திட்டீங்க. இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு கலங்கத்தை உண்டாக்கிட்டீங்க. இதுக்கு மேல என் மூஞ்சில முழிக்காதீங்க. போங்க மேடம், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. பெர்சிமா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்டி. நீ அவசரப்படுற. அதான் உங்க வாயாலே சொல்லிட்டீங்களே. நான் நினைச்சேன்னு என் மச்சான் கொடுத்தா எனக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுல்ல? அவ்வளோ குடிப்பீங்க. ஆமா, இவளை பார்க்க வரும்போது ஏன் குடிச்சிருந்தீங்க? ஏய், நான் குடிக்கவே இல்லடி. பொய் சொல்லாதீங்க. ட்ரிங்க் ஸ்மெல் இப்ப வரைக்கும் வீசுது. நீங்க பொய் சொல்றீங்க. மேடம், நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது கூட நான் நம்பவே இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் போவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சூப்பர் மேடம். நான் ஒருத்தனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுல இது ஒரு சின்ன சாம்பிள் தான். சூப்பர் மேடம். நீங்க அங்க பாருங்க, அவனோட பொண்டாட்டி கதறா. அவன் ஜெயிலுக்கு போகும்போது அவன் மொத்த குடும்பமும் கதறும். ஆமா, இதுக்கப்புறம் அவன் நம்ம விஷயத்தை குறுக்கிடவே மாட்டான். இன்னையோட அவன் ஆட்டம் க்ளோஸ். கேம் ஓவர். பார்த்துட்டே இருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். என்னடா அதான் உன் பொண்டாட்டி சொல்லிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு நட. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் சுட்டு தள்ளணும். மவனி, ஸ்டேஷனுக்கு வா. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது என்ன? நீ ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிறது கூட நீ பயப்படணும். இனி ஆயுசுக்கும் ஜெயில் தான். நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ, இப்பதான் மேடம் மனசுக்கு அப்படி குளுகுளுன்னு இருக்கு. அவன் என்னை என்ன அடி அடிச்சான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு இந்த அம்மா உரிக்கிற உரியில அவன் தொலைஞ்சான். டேய், இனி என்னடா பாத்துட்டு நிக்கிறேன்? ஒன்னு 4 தட்டி தட்டி தான் இழுத்துட்டு போனா அதுவும் எனக்கு செய்ய தெரியும். நட ஸ்டேஷனுக்கு. மேடம், என்ன பண்றீங்க? என்னம்மா பார்த்தா தெரியல? உன் புருஷனை அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன மேடம், தப்பு பண்ணவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். இவரை இழுத்துட்டு போறீங்க? என்னம்மா மாத்தி மாத்தி பேசுற? உன் புருஷன் சொன்னதெல்லாம் நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. இதுக்கப்புறமும் இவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ தடுத்தீனா ஒரு போலீஸ கடமையை செய்ய விட மாட்டேங்கிறேன்னு சொல்லி உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், போலீஸ் உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா அதை கரெக்டா செய்யணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேடம் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா இப்ப ஏதோ இவ்வளவு திமிரா பேசுறா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அவ புருஷனை காப்பாத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா விடவே கூடாது. நம்ம அதை விட்டக்கூடாது. நான் போட போற பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த போலீஸ் அவனை தரன்னு இழுத்துட்டு போகணும். மேடம் பாத்தீங்களா, அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அவனோட பொண்டாட்டியும் ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறா. தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு ஒரு நீதி வாங்கி தரணும். நிச்சயமாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. நிச்சயமா இவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம். மேடம், நீங்க தாராளமா தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னது வீடியோவா? என்ன மேடம் ஏதோ வீடியோ கிடியோங்கறான். என்னன்னு ஒண்ணும் புரியலையே. அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. வீடியோ என்ன வீடியோவா இருக்கும்? போட்டோஸ்லாம் எடுத்தாச்சுல? எடுத்துட்டு மேடம், போட்டோஸ்லாம் பக்காவா வந்திருக்கு. சரி, ஓகே. இவனோட ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இவனை நீங்க படுக்க வச்சிரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். மேடம், வீடியோ பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தப்பு யார் பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தப்பு பண்ணவங்கள நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், இந்த லேடிக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனாலதான் நாங்க முன்னாடியே உஷாரா கேமராவோட தான் என் புருஷனை இங்க அனுப்பி வச்சேன். ஆதி, நீ வருவேன் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? இங்க பாரு, இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காத. அஜய், புரியல. நான் என்ன பண்ணேன்? அந்த ஆறுமுகத்தை கடத்திட்டு போய் அடி அடின்னு அடிச்சிருக்கேன். அவன் ஒரு போலீஸ்காரன். ஒரு வேலை உன் மேல ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்நேரம் நீங்க இருந்திருக்க முடியாது. ஜெயில உட்காந்து கொல்லி தான் திங்கணும். இல்ல அஜய், அவன்கிட்ட உண்மையை கறந்துடலான்னு பார்த்தேன். ஏமா, இவனுக்கு தான் அறிவில்ல. இவன் செய்ய போறானா நீ அதை தடுக்க மாட்ட? இல்லனே, இவர் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சரி, ஓகே, கொஞ்சம் பொறுமையா இரு. கேஸ் என்னோடது. நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். நீ தேவையில்லாத வேலை பார்த்து இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்திடாத.
சரி ஓகே ஓகே. இப்போ வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். வேற ஒரு பிரச்சனையா? ஆமா அஜய், அந்த தீபிகா கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருக்கான். நீ பண்ணி வச்சிருக்கிற வேலையால தான் இப்ப இந்த விஷயத்துல அவளே இன்வால்வ் ஆகியிருக்கா. ஒண்ணு உன்னை மிரட்டி வழி கொண்டு வர ட்ரை பண்ணுவா, அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்து உன்னை எப்படியாவது சரி கட்டணும்னு நினைப்பா. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஸோ அடுத்து ஆனா வந்து தலை கொடுக்குது. அதனால வெட்டுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரி அஜய், நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா அவனை அடிச்சு ஒதைக்கும் போது கூட எனக்கு பெருசா எதுவும் தோணல. இப்ப தீபிகாவே இதுல இன்வால்வ் ஆகும் போது கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீ யோசிக்கிறது சரிதான். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட டீன் நேரடியா இன்வால்வ் ஆகுறாங்கன்னா விஷயம் கொஞ்சம் பெருசுதான். அவளோட ஹாஸ்பிட்டல் நேம் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ அவளே இன்வால்வ் ஆகுறா. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அஜய், இவர் அங்க போறதுல ப்ராப்ளம் எதுவும் வந்துடாதுல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஏதாவது வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆதி இப்ப நமக்கு தெரிஞ்சுதானே போறான், நம்ம பாத்துக்கலாம். அவ வாயில இருந்தே உண்மை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். சரி அஜய், அப்ப நாங்க கிளம்புறோம். ஆதி ஒரு நிமிஷம், நான் உனக்கு ஒரு பட்டன் கேமரா தரேன். அது எதுக்கும் உன் ஷர்ட்ல நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எல்லாமே போன்ல ரெக்கார்ட் ஆயிரும். அவ உனக்கு ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது பண்ணாலும் உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீ இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரி அஜய். சரி, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. கேமரா வேற கேபின்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வந்திருக்கு பெருசி. அவ வாயில இருந்து எப்படியும் உண்மையை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அக்கா விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிறதும் நமக்கு தெரிய வந்துடும். பாரேன், நமக்கு இந்த ஐடியா தோணுமே இல்ல. அதுக்கு நீங்களும் டிடெக்டிவா இருந்திருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு வெறும் பேசிக் தான். அவங்க இன்னும் கிளவரா இருப்பாங்க. இந்த விஷயத்த அஜய் கிட்ட கொண்டு வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. உண்மையெல்லாம் ஈஸியா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்கள சட்டத்தை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆமா மச்சான், இதுக்கு சீக்கிரமா ஒரு விடுவு காலம் வந்தா நல்லா இருக்கும். நீங்க அங்க போறதெல்லாம் சரிதான், ஆனா பார்த்து கவனமா இருங்க. அவ ஒரு பொண்ணு, அதனால. ஏய், என்னம்மா சந்தேகப்படுறியா? சேச்சே, சந்தேகம்லாம் இல்ல. சும்மா கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். குட்டிமா, உன்னோட பேச்சிலே தெரியுது. இங்க பாரு, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இல்ல மச்சான், நீங்க கொஞ்சம் அதுல வீக், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், உன் மச்சான் இதுல வீக்கு தான். அதுக்காக எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்ல. அதுவே அரை கிளவி. அத போய். அதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிடாமா, நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்காது. எனக்கு இந்த ஜென்மத்துல நீதான், உனக்கு நான் தான். உன்னை தவிர வேற யாரையும் தொட மாட்டேன். இது நமக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம். போதுமா? மச்சான், லூசா நீங்க? இன்னும் குழந்தைய உருவாகல, அதுக்குள்ளேயும் சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாய் மூடுங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் பிறக்கும்ல. அதுக்காக இப்படியா? குழந்தை மேல சத்தியம் பண்ணக்கூடாது. நீ என்ன சந்தேகப்படுறல, அப்புறம் நான் வேற எப்படி ப்ரூவ் பண்றது? நீங்க ப்ரூஃப்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்படி குழந்தை மேல சத்தியம் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படின்னா நீயும் என்ன சந்தேகப்படாத. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களை எனக்கு சந்தேகப்பட மாட்டேன். ஆனா நீங்க இப்படி இன்னொரு தடவை குழந்தை மேல சத்தியம் பண்ற வேலை வச்சுக்க கூடாது. சரிடி, அதான் இன்னும் குழந்தையும் உருவாகல. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பதற? விடு. உருவாகலே இல்ல, உருவாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும்ல. அதை பார்க்காம இருந்தா எப்படி உருவாகும்? அதுக்குன்னு ஒரு நேரம் வராமையா போயிரும். நிச்சயமா வரும். ஏதோ நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி இடையில யாராவது வந்து கட்டையை போட்டுறாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காம பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி பார்த்துக்கலாம், விடுங்க. ஆதி, கேமராவை நானே ஃபிக்ஸ் பண்றேன். கேமராவை அவ கண்ணுல மட்டும் பட விட்டுறாத. அப்புறம் அவ்வளவுதான், நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே வீணா போயிரும். சரி அஜய், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, போயிட்டு வா. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணு. நாங்க நினைச்சது வேற, ஆனா இங்க நடந்தது அதை விட கன்றாவியான ஒரு விஷயம். என்னம்மா வாய் பழந்துட்டு அப்படியே நிக்கிறா? இப்ப பேசு. என்னம்மா இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க ஏதோ அவன் உங்களை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி ஃபோன் போட்டு ஏதோ போட்டோஸ்லாம் காமிச்சு கூப்பிட்டீங்கன்னு பார்த்தா இங்க அத்தனையும் பொய்யா இருக்கு. எல்லாமே உங்களோட டிராமா. போக்சோ சட்டத்துல உடனே விசாரிக்காம தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்க தப்பா யூஸ் பண்றீங்க. பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நீங்களாம் தப்பா யூஸ் பண்றதுனால தான் உண்மையா பாதிக்கப்படுற பொண்ணுங்களை இமிடியேட்டா ஆக்ஷனும் எடுக்க முடியாம போகுது. மேம், அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு ஏதோ ஃப்ராட் தனம் பண்றாங்க. அந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே போய், நான் சொல்றதா உண்மை. அட நிறுத்துமா, சொன்ன பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது எப்போ உண்மையாயிராது. அவங்க தான் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே போய் சொல்லிட்டே இருக்கா? இப்போ அவங்க சொன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உண்மை தெரிய வந்துருச்சுல, அதுவே போதும். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி பொண்ணுங்களால உண்மையாவே பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதே இல்ல. இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம். பாவம், ஒரு பொண்ணோட லைஃப் அழிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? அதனால விட்டுருங்க. சரிங்க சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நிச்சயமா ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏய், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்த
அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொலைச்சிருவேன். சாரி மேடம். இதுக்கப்புறம் இப்படிலாம் எதுவும் நடக்காது. ம், அந்த பயம் இருக்கணும். என்னம்மா யோசிக்கிற? ஆதாரம் இருந்த பிறகும் இவ எதுக்காக அழுதான்னு தானே யோசிக்கிற? நீ என்னென்னமோ நினைச்சு பிளான் பண்ணிருப்ப. கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. ஏய், நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. நல்லாவே தெரிஞ்சுதான் மோதிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கேடு கெட்ட வேலை செய்வேன்னு நானே எதிர்பார்க்கல. பா, ஷாக் ஆயிட்டேன். நாங்க கேமரா செட் பண்ணது கூட உன் வாயில இருந்து ஏதாவது ஒரு உண்மை வெளியே வருங்கிறதுக்காக தான். ஆனா அதுல நீ பட உஷார்தான். ஆனா உண்மை வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்ளோ கீழ்த்தனமா இறங்கி போவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நீலாம் ஒரு பொண்ணா? தூ. அட விடு பெருசி, இதெல்லாம் இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது? வா போலாம். சரி, என் ஷர்ட் எடுத்துட்டு வா. இருங்க மச்சான், இப்ப வந்துடுறேன். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? டேய், என்ன அசிங்கப்படுத்திட்டேன்னு ஓவரா ஆடாத. உன்னை அசிங்கப்படுத்துறது நான் இல்ல, நீ ஏதோ உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்ட. ஆமா, இந்த ஆதி என்ன அவ்வளோ பேக்கன்னு நினைச்சுக்கிட்ட? டேய், நீ பேக்கு தாண்டா. உனக்கு உண்மையாவே அறிவு இருந்தா இதை யூஸ் பண்ணி இப்ப நீ என்ன ஜெயில தள்ளிருப்ப. இப்போ உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆனா கொலைகேஸ்ல மாட்ட வேண்டிய உன்னை இப்படி சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்காகலாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். நீ மொத்தமா ஜெயிலுக்குள்ள உட்காந்து கழித்தீங்க வேண்டாம். அப்புறம் சார், நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. அன்னைக்கு வாங்கினது பெத்தல போல தைரியமா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. டேய், இன்னைக்கு வேணா நீ எங்ககிட்ட சிக்காம போயிருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் சிக்குவ. ஆஹா, அதையும் பார்க்கலாம். மச்சான், அந்த வெட்டி பசங்க கூட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். வரேன் செல்லம். அப்புறம் அந்த சாரியில ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்த. ஒவ்வொரு கிளாஸா விசிட் பண்ணிட்டு வரீங்க போல. நாங்க விசிட் பண்றதா இருக்கட்டும், சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து ஒரு வேலை கூட உருப்படியா பார்க்கல. மேடம், எனக்கும் சேர்த்து என் பொண்டாட்டியே பார்க்கும்போது நான் ஏன் வேலை பார்க்கணும்? மிஸ்டர் கிருஷ்ணா, இது என்னோட காலேஜ். நீங்க வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். நீங்க இப்படி சும்மா சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சேலரி கொடுக்க முடியாது. ஓ அப்படி? ஆனா நான் என்னோட வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். எது உங்க வேலை? என் பின்னாடியே சுத்துறதா? காலேஜ் கேம்பஸ்குள்ள கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசிக்கிறதையே நான் அலோவ் பண்றதில்ல. நீங்க என்னடானா என்ன சுத்தி சுத்தி வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிருவேன். ஓ, தாராளமா பண்ணிக்கோங்க. என் பொண்டாட்டி எனக்கு கண் கலங்காம கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பா. உங்க பொண்டாட்டி என்ன அவ்வளோ நல்லவங்களா? என் பொண்டாட்டிக்கு நான் அவ்வளோ இஷ்டம். எனக்காக என்ன வேணாலும் செய்வா. ஓ அப்படி. உங்களுக்கு உங்க பொண்டாட்டிய எவ்வளவு பிடிக்கும்? என் உயிர்ல பாதியே அவதான். பாரு, இந்த விஷயத்த உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டீங்களா? அவளுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி சீன் போடுவா. சீன் போடுறதுல என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆளே இல்ல. கிருஷ்ணா, சும்மா சும்மா. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்க்கு வெளியே நின்னுட்டு. அப்படி கிளாஸ் விசிட் பண்ணணும்னா உள்ள உட்காந்து பார்க்கலாம்ல. இப்ப நான் கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்தேன்னா பின் டிராப் சைலண்ட்ல கரெக்டா கிளாஸ் போகிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனா இங்க இருந்து பார்த்தா உண்மையிலேயே உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்க பாருங்க, பசங்க உள்ள உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த மேம் கண்டுக்கவே இல்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இருடி, எப்ப பார்த்தாலும் பொறுப்பு பருப்புன்னு இப்படியே இருக்காத. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்படிலாம் சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் தானே சைட் அடிக்க கூடாது. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி சைட் அடிக்கலாமே. அதெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க, இங்க வச்சு வேண்டாம். ஏய் கொஞ்ச நேரம்டி, நான் உன்னை பார்த்து தான் நிக்கிறேன். அதுக்கு கூட அலோ பண்ண மாட்டியா? கிருஷ்ணா, நீங்க இருக்கீங்களே. பாதையும் தூரம், நான் ஒரு பாரம். என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா? பெண்ணே, உன்னை நானும் விட்டு செல்வேனா? தந்தை தந்த உயிர் தந்தே, தாய் தந்த உடல் தந்தே, உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் தந்தே, மொத்தத்தையும் நீ கொடுத்தாய். அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது இங்கதான். என்னமோ தெரியல, நீ என்னை விட்டு போயிட்டேங்கிறத இன்னுமே என்னால நம்ப முடியலடி. உன்னோட நினைவுகள் எப்பவுமே என்னோட மூச்சு காத்துல கலந்தே இருக்கு. உன்னோட நினைவுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம காதல் எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்கும். அந்த காதல் மட்டுமே நான் வாழ்றதுக்கு போதுமானது. ஐ மிஸ் யூடா. மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும் மதில். குட் மார்னிங் சார். மார்னிங். நீ பெருசியாவோட பேட்ச் தானே? உனக்கு அடுத்த பேட்ச் வந்து அவங்களே காலேஜ் விட்டு போயிட்டாங்க. நீ இன்னும் இதே காலேஜ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டே இருக்க. படிப்பு மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா என்ன?
ஐயோ அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? என் வீட்ல கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே டார்ச்சர். அதான் படிப்பை சாக்க வச்சுக்கிட்டு அதை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். ஏன் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ இன்னும் சத்யா மூலமா நடந்த பிரச்சனைய மறக்கவே இல்லையா என்ன? சார் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஆனா ஒரு தடவை காயப்பட்டுட்டா திரும்ப திரும்ப காயப்பட்டுருமோங்கிற பயம் இருக்கும்ல, அதே மாதிரிதான். ஒரு தடவை ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டோம், திரும்பவும் ஏமாறக்கூடாதுன்னு மனசுல ஒரு ஓரத்துல உறுத்திட்டே இருக்கு. யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. எனக்கு எந்த ஆம்பளைங்க மேலையும் இப்போதைக்கு நம்பிக்கை இல்ல. பாரு, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவன் தப்பானவன், அதனால உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அதை அப்படியே தூக்கி போட்டுரு. உங்க வீட்ல உனக்காக ஒரு நல்ல அலைன்ஸ் தான் பாப்பாங்க. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? அதனால நீ எதுக்கும் பயப்படாத. ம் சரிங்க சார். படிக்கிறது தப்பு இல்ல. படிப்பை ஒரு இன்ட்ரெஸ்டோட உண்மையாவே படிக்கணுங்கிற எண்ணத்தோட படிக்கணும். சும்மா மத்த விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காக காலேஜுக்கு வந்துட்டு போக இருக்கக்கூடாது. ம் சரிங்க சார். உங்ககிட்ட பேசிட்டே நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டு பாருங்க. உங்களை பிரின்சிபல் மேம் கூப்பிடுறாங்க. நீங்க சூர்யாவை தூங்க வச்சுட்டு வந்திருக்கீங்களா? அவன் எழுந்துட்டான் போல, அதான் மேம் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏன் சார் ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ தப்பா ஏதாவது பேசினா நிச்சயமா நான் தப்பா தான் எடுத்துப்பேன். நான் கேட்க போறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கயல் மேம் இறந்துட்டாங்க. நீங்க அடுத்து சூர்யாக்காக ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாமே. என்னோட கையில இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே என் மனசுல கையில் ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு. சார் உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக. நீ எப்போ மேரேஜ் அட்வைசரா மாறின? சார் காலேஜுக்கு படிக்க தானே வந்திருக்க. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க சார். முன்னாடிலாம் நல்லா கேஷுவலா எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவீங்க. ஆனா இப்பலாம் எப்பவுமே சிடுசிடுன்னு விளைறீங்க. நீங்க மாறினதுக்கு காரணம் கூட கயல் மேமோட இழப்பு தான். நீங்க பழைய மாதிரி மாறணும்னு எங்களுக்குலாம் ஆசையா இருக்கு சார். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நீ கிளாஸ்க்கு போ. நான் போய் என் சூர்யாவை பார்க்குறேன். சரிங்க சார். உங்க மேல உள்ள அக்கறையில தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க.